இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது எஸ்பிஓன்ற ஒரு ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் மூலமாக வந்து பண்ணுற ஜாப்பு. இதை பற்றி என்னுடைய ஃபீட்பேக்கை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எஸ்பிஓனா என்னன்றது வந்து பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓட போர்ட்டல். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறோம். அங்கே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஓட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2018 இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாத போயிட்டுருக்குன்னு நான் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா ப்ராப்ளம் வந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிட்டு வருது. மற்ற கம்பெனி போல் வந்து இல்லாமல் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பல ஸ்ட்ரகிள்ஸை வந்து தாண்டி வந்துட்டுருக்கு. தாண்டி வந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தால் அதை வந்து சரி பண்ணுன்ற எண்ணத்தில் தான் ஓடிட்டுருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மக்களுக்காக ஒரு கம்பெனினா வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து சம்பாதிக்க தான் வந்து பார்க்கும். ஆனால் வந்து இந்த எஸ்பிஓ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சார்ந்து மக்களுக்காக இந்த கம்பெனி வந்து உருவாக்குறது தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை தராங்கன்னா அது வந்து கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தான் தருவாங்க, ஒரு ஒர்க்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். ஆனால் வந்து இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு இதில் ஒர்க் பண்ணுறவங்களை வந்து உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படின்றத வந்து கேட்டுட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒர்க்கை வந்து தருவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பார்ட் டைம் ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரை மணி நேரமாவது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் இதில் வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான ஜாப் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல ஜாப் வந்து இதிலே வந்து இருந்துச்சு டாஸ்க்கு. இப்போ வந்து டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு. டிஜிட்டல் கண்டெய்னர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், மைக்ரோ டாஸ்க்குன்னு 3 ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. 3 ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஒர்க்கை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து வீக்லி டாஸ்க் தான் வந்து போயிட்டுருக்கு. ஒரு வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 20 மினிட்ஸ் வந்து பண்ணி முடிக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து நிறையவே ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா இந்த ஜாப் வந்து எப்படி வந்து இந்த எஸ்பிஓ கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்றது வந்து என்னுடைய ஃபீட்பேக் வந்து தெரிவிக்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து நான் வந்து நான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து பார்த்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2-3 கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து கேஸ் ஃபைல் ஆகி இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் வந்து எஸ்பிஓ கம்பெனி மேலே வந்து கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணிவிட்டு இது வந்து ரன் பண்ணணுன்றதான் நினைக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனி போல் சம்பாரிச்சிட்டும் போயிட்டவங்க அப்படின்ற மாதிரி இல்லை. இது வந்து மக்களுக்காக வந்து இந்த எஸ்பிஓன்றது வந்து ஒரு பிராண்டுன்ற நேமுக்காக வந்து இந்த கம்பெனி வந்து ஓடிட்டுருக்கு. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து அப்படி தான் வந்து ஓடிட்டுருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் லாஸ் ஆகக்கூடாதுன்ற இதில் தான் வந்து ஓடிட்டுருக்கு. யாரும் லாஸ் ஆகக்கூடாது. இந்த கம்பெனியை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுன்ற மக்களுக்காக இந்த கம்பெனி வந்து ரன் ஆகுதுன்றதை நான் வந்து சொல்லுவேன். இந்த கம்பெனி வந்து நான் ஜாயின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 இயர்ஸ் வந்து ஆகுது. 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து ஒர்க் பண்ணல. ஏன்னா வந்து கம்பெனி வந்து இந்தமாதிரி சில பிரச்சனைனால வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு பிரச்சனை இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுது இந்த கம்பெனி நான் பார்த்த வரைக்கும். அதை சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகணுன்றது மட்டும் தான் வந்து இந்த கம்பெனியோட நோக்கம் வந்து இருக்குது. இந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போகணும், அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போகணுன்ற எண்ணத்தில் வந்து இல்லை இந்த கம்பெனி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் பேருக்கும் மேலே வந்து இருக்காங்க. 2 லட்சம் பேர் இருந்தாலும் இதில் வந்து ஃபேமிலியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கிரியேட் பண்ணி டெலிகிராம் மூலம் ஒரு வந்து காமனாக தான் வந்து எல்லாருக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுற விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குள்ளே வரும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து இதில் வந்து கஷ்டமான ஒர்க் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் பண்ணுறீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மினிட்ஸ் தான் வந்து இருக்கும். அதிகமாக வந்து போகாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து கொடுப்பாங்க. ட்ரைனிங் பீரியட்னா வந்து நீங்கள் வந்து எந்த வந்து மீட்டிங்கு எதுவும் வந்து அட்டன் பண்ண வேணாம். உங்களுக்கான டாஸ்க் வந்து எப்படின்றத வந்து கற்றுப்பீங்க. அதை கற்றுக்கிற டைமில் ட்ரைனிங் பீரியடில் ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து ஒரு ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த கம்பெனி வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து நான் வந்து நிறையவே ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஏர்னிங் ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. டெலிகிராம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அலௌன்ஸ்மெண்ட் இருந்தாலும் காமனாக வந்து தான் இதில் வந்து தெரிவிப்பாங்க. ஒரு கம்பெனி வந்து அதாவது எப்படி ரன் ஆகுது, என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த வந்து டெலிகிராம் மூலமாக வந்து தெரிவிப்பாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது வந்து முழுக்க ஆன்லைன் ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். நீங்கள் வந்து மொபைல் மூலமாக வீட்டில் இருந்து நீங்கள் வந்து இதை வந்து பார்க்கலாம். 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஜாயினிங் வந்து வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்களும் ஜாயின் பண்ணி இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம்.